தேர்தலில் போட்டியிடாத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சியில் பங்கு என்று கூறுவது நம்பிக்கைக்கு உரியதாக இருக்காது என்று சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றால் அவர்களை நம்பி மற்ற கட்சி போவார்கள். ஆனால் ஆட்சிக்கே வராத தேர்தலில் போட்டியிடாத விஜய் வந்து அழைப்பது நம்பிக்கைக்கு உரியதாக இருக்காது என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தையோ தம்பி விஜயையோ எதிர்ப்பதற்காக நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றும் கூறினார். நான் பேசும் வசனங்களை எல்லாம் விஜய் பேசக்கூடாது என்று கூறியவர், கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு நிற்பது அரசியல் அல்ல, கொள்கைதான் அரசியல் என்று தெரிவித்துள்ளார். இல்ல, அது உங்களுக்கு நீங்க விளங்கிடணும். நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ரெண்டு ஒண்ணுதான். ஆனால் இப்ப இதே என் தம்பி வந்து ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்ப திமுக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்துட்டு வருவாங்க. ஆனா ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிக்காத ஒருவர் வந்து அழைக்கும் போது நம்பிக்கைக்குரியதா இருக்கு. முதல்ல அதை நீங்க விளங்கிக்கணும்.